வெல்கம் டு ஜோஜி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்ன படம்? அண்டர் தி ஷேடோ. இது ஈரான் படம். இது ஆனால் ஈரான் படம்னா ஸ்ட்ரெயிட் ஈரான் படம் இல்லை. அவன் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரவி கன்வாரி. அவர் பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து பிறந்தவர். இப்போ யூகேல வந்து செட்டில், அங்கேருந்து எடுத்த படம். ஈரான் படம் கிடையாது. சரியா? வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில வந்து அந்த ஹீரோயின் பேசிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கிற அந்த ப்ரொஃபசர் சொல்லுவான், நீ வந்து காலேஜ் படிக்கும்போது அந்த ரெவல்யூஷன் லெஃப்ட் ரெவல்யூஷன்லாம் போயிருக்க, அதனால இனி உன்னை இங்க வச்சுக்க முடியாது, படிக்க மெடிக்கல் தொடர முடியாது, மெடிக்கல் படிப்பை நீ வந்து டெர்மினேட் பண்ணியாச்சு, கிளம்பிடு அப்படின்னு சொல்லி. இவன் கிளம்பி வீட்டுக்கு டென்ஷன்ல வருவான். அவன் ஹஸ்பண்ட் இருப்பாரு வீட்டுல. அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டாக்டர் தான். அவர் வந்து கேட்பார், என்னாச்சு இந்த மாதிரி எனக்கு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லுவான். இல்லை எங்க அம்மாவோட கனவு, அப்படின்னு உங்க அம்மாவோட கனவு தானே அப்படின்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள கொஞ்சம் சண்டை வரும். அதாவது படி போட்டு அவன் ஓரளவுக்கு ஒரு இதாக ஃபேவரா அவன் நினைச்சுக்கான். குழந்தை இருப்பாரு அப்படிங்கிறான். அவர் சொல்ல குழந்தைய பக்கம் தான் நாங்க இருக்கோமா அப்படின்னு சொல்லி, நானும் வந்து ஒரு டாக்டர் எனக்கு ஆசை இருக்காது, எங்க அம்மாவோட ஆசை தானே அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படி சண்டை போகும். உடனே அவன் வந்து வேலைக்கு போவான். வெளியே அவன் டாக்டர் வருதானே போயிட்டு அவன் திருப்பி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னா, இந்த வார் ஆஃப் சிட்டிஸ் அந்த டைம்ல நடக்குது. அதாவது ஈராக்குக்கும் ஈரானுக்கும் அப்போ வார் நடந்திருக்க டைம் 84 80லேருந்து 88 வரைக்கும் நடக்குது. இது வந்து கதை நடக்கிறது வந்து 87 88 இருக்கும். அது எண்டு பீரியட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார் வந்து கொஞ்சம் பீக் ஆன போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிசைல் வந்துட்டு இல்ல மிசைல் வந்து அட்டாக் வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க நியூஸ் வரும். அப்போ வந்து இவனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதாவது பார்டர்ல அதிகமா போர் நடக்கிற இடத்துல இந்த டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் தானே, அதனால அங்க வந்து கேஷுவலிட்டி வந்து அங்க வர சொல்லிடுவாங்க. இவன் வந்து சொல்லிட்டு போவான், நீ போய் எங்க அம்மா வீட்டுல இரு, அங்கே வந்து கொஞ்சம் வார் ஜாஸ்தியாக இருக்கு, கேபிட்டல் டெஹரான்ல வந்து கொஞ்சம் அடிக்கணும், ஏதோ நியூஸ் வந்து இருக்கு, மிஷின் எல்லாம் அடிக்க போறாங்கன்னு ஈராக்கு, அதனால என் அம்மா வீட்டுல போயிரு அப்படிமா. உடனே இவ சொல்லுவா, இல்ல நான் எதுக்கு, நான் பார்க்க மாட்டேன் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சரி ஓகே பார்த்துருன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா போனதுக்கப்புறம் வந்து நைட்டு கொஞ்சம் வச்சு இந்த ஒரு அலாரம் அடிக்கும். எப்படின்னா இங்க டெஹரான்ல வந்து தாக்குதல் நடக்க போதுன்னா அங்க ஒரு அலாரம் அடிப்பாங்க, வார்னிங் சவுண்ட் வரும், அலாரம். அதை வந்து கேட்டோன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 5-6 குடும்பம் இருக்கும். அவங்க எல்லாருமே கீழே அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல போய் ஒளிஞ்சு போனா நின்றுப்பாங்க. அதுக்காக திருப்பி அந்த லைட் எரியும், திருப்பி ஒரு லைட் எரியும் போது முடிஞ்சிருச்சுன்னா திரும்பி மேல வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவன் புள்ள எல்லாம் கீழே விளாண்டு இருக்க பசங்க கூட, பக்கத்து வீட்டு பசங்க கூட எல்லாம். அப்ப திடீர்னு அந்த புள்ள வந்து மதியானம் வந்து உங்க அம்மாட்ட கேட்கும், அம்மா ஜின்னு இருக்காதாச்சும் அப்படின்னு கேட்கணும். ஜின்னு எல்லாம் வந்து நம்ம இதுல கிடையாது, எல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி. இல்லையா அவன் கீழே இருக்கவன் இவன் சொன்னானே அந்த பையன் ஜின்னுல இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா யாரு தேடிட்டு இருக்கு, ஒவ்வொரு சோலையும் ஒவ்வொரு ஆத்மா, கரெக்டான ஆத்மாவில போய் செட் பண்றது தேடிட்டு இருக்கு அந்த ஜின்னு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதெல்லாம் கேட்காது, அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதில் பொய்ன்னு சொல்லுவாரு, சொல்லிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுல வந்து யார் வீட்டுல, அந்த ஓனர் வீட்டுல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உன் பையன் வந்து கண்டதை என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் தப்பு, ஜின்னுங்கிறான். அவ சொல்லுவா ஜின்னு வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லுவா. இங்க அதெல்லாம் வந்து பொய், அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க வந்து அந்த பையன் சொல்லி இந்த பிள்ளைகிட்ட வந்து கண்டதை சொல்ல வேண்டாம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சொல்லுவா, ஏன் அவன் பேசவே மாட்டான், எப்படி உன் பிள்ளைகிட்ட சொல்லியிருப்பான்னு சொல்லுவான். அப்ப வந்து அந்த மிசைல் அட்டாக் வருதுன்னு சொல்லி அவன் புருஷெல்லாம் சொல்லுவான், போன் பண்ணுவான், பேசிட்டு சொல்லுவான் இந்த மாதிரி மிசைல் அட்டாக் வருது சீக்கிரம். திருப்பி அவன் புருஷன் வந்து அங்கிருந்து போன் பண்ணுவான் பாட்டுல இருந்து, இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் போர் வந்து கொஞ்சம் உச்சமாயிட்டு இருக்கு, நீ வந்து இங்க மிசைல் அட்டாக் வர வரப்போகுது டெஹரானுக்கு, நம்ம அப்பா வந்து காலையில் தயவுசெய்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிருமா, இவன் போவான்னு சொல்லி இவன் இப்படியே விட அப்படியே இருப்பா, அப்படியே விட்டுருவா. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு டம்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்பதான் வந்து மேல வந்து ஒரு வயசானவர் இருப்பாரு, ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த வயசானவர் வந்து காப்பாத்தி, இவ டாக்டராக போறவ தானே, இப்ப டாக்டர் மெடிசன் படிச்சவ தானே. உடனே இவ என்ன பண்ணுவா, நேரம் மேல போவா, ஓடி போய் அப்படி பாப்பா. அங்க ஒருத்தர் வயசான உட்காந்துருவா, மேல மிஷின் விழுந்திருப்பாங்க செவுர்ல, அப்படியே மாட்டில் நிக்கும், அப்படியே அது வெடிக்கல, அப்படியே நிக்கும். அது பக்கம் பார்த்த அதிர்ச்சியில ஒரு அட்டாக் வந்து ஒரு வயசானவர் வந்து ஒரு உட்காந்துருப்பாரு. இவ போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுப்பா. ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து அப்பவும் பார்த்தா அவர் இறந்துருவாரு. அப்பதான் நைட் வந்து அவங்க விண்டோல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது மாதிரி ஒட்டிருப்பாங்க எக்ஸ். அது எதுக்கு டேப்னா அந்த கண்ணாடி அந்த இது தெரியாம இல்ல கிராக் ஆகிற வெடி சத்தத்துல. அப்ப திடீர்னு அந்த அங்க ஏதோ அமானுஷம் நடக்கும். அப்ப திருப்பி பார்த்தா ஒரு நைட் இவன் தூங்கிட்டு இருக்கும்போது இல்ல, அப்போ திருப்பி அந்த கை வரும்போது அடுத்த நாள் வந்து பக்கத்து வீட்டுல போய் கேட்பா, இந்த மாதிரி ஜின்னு ஏதாவது இருக்காங்க. அப்போ ஒரு புக் எடுத்து வைப்பா, ஜின்னை பத்தி ஒரு புக்கை, அதை எடுத்து படிப்பாங்க. இதை வந்து அவன் சொல்லுவாங்க புக் எடுத்து, அதுல வந்து அதுக்கு வந்து தீர்வு புக்கு தான், அதுக்கு தீர்வு கிடையாது, அந்த ஜின்னை பத்தி போட்டுக்கிற புக்கு தான், அவ்வளவுதான், அதெல்லாம் நம்பாது அப்படின்னு சொல்லுவா அவ்வளோ. அதுக்கப்புறம் இவன் நைட்டு படிப்பா. அப்ப திருப்பி ஃபர்ஸ்ட் அந்த ஊமப்பைய புள்ள இருக்காள், அவர் போய் கேட்பா. அவ சொல்லுவா, நான் வந்து அந்த ஊமப்பையனே நம்பல, அவன் வந்து அவனுக்கு ஏதோ ஈவில் ஜின்னு ஏதோ அட்டாக் ஆயிருக்கு போல இருக்கு, எனக்கு கொஞ்சம் பீதம் சொல்லுவான். அவளும் திருப்பி ஏற்றி விடுவா. இவ பயந்துட்டு வந்து நைட்டு வீட்டுல படுத்துட்டு இருப்பாங்க.
படுத்துட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து ஒரு ஆள் வந்து உள்ள வந்து வீட்டு போற மாதிரி ஒரு அப்படி டக்குன்னு பயந்துட்டு ஓடுவா. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஆள் யாரு, நம்ம ஜின்னு இருக்க உண்மையாலுமே அந்த ஏரியால அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாருமே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டே ஒரு மாதிரி இதாயிடும். அந்த உண்மையாலுமே அந்த ஜின் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் என்ன நடக்குது அவங்களுக்கு, இது எல்லாமே ஒரே க்ளோஸ்டு இதுலதான் நடக்குது எல்லாமே. ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் படத்துலயே, கொஞ்சோண்டு அவுட்டர் இருக்கு ஒரு 2 சீன் அவ்வளவுதான். மற்ற எல்லாமே இந்த அப்பார்ட்மெண்ட்ல அவ்வளவு அட்டகாசமா எடுத்திருக்க ஒரு சூப்பர் படம் அது. ஆர்ட்லயுமே இது எப்படின்னா, இந்த படம் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் பார்க்கணும். இது பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ். ஈரானை பத்தி தெரியணுமால. இது வந்து நம்ம வந்து சொல்றங்காட்டி நீங்க வந்து ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆர்ட் அதெல்லாம் கிடையாது. சூப்பர் படம் அது. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் அதை லைட்டா தெரிஞ்சுக்கலாங்கிறேன் இந்த படம் பார்த்துட்டு. ஏன்னா இது ஜின்னு மட்டும் இல்ல, ஜின்னு வந்து ஒரு குறியீடு தான் இது. புரியுது உங்களுக்கு? படமே ஒரு குறியீடு போடுற படம் தான். அண்டர் த ஷேடோல இருந்து அது ஆரம்பிக்குது. இது பாத்தீங்கன்னா இது நடக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா 80ல இருந்து 88 வரைக்கும். அந்த இது வந்து நடக்க 87 88. ஆனா 80ல 88 வரைக்கும் வார் ஆஃப் த சிட்டிஸ்னு ஒரு போர் நடந்தது ஈராக்குக்கு. அப்ப சண்டை சதாம் ஹுசேனும் அப்போ இருந்த அந்த ஈராக் சண்டை ஈராக் வந்து பயங்கரமா அடி தள்ளிட்டு இருந்த டைம். அப்படியே நார்த்தன் சைடு ஃபுல்லாவே அடி தள்ளிட்டு டெஹரானுக்கும் நிறைய வரும். அப்போ அடிச்சுட்டு இந்த டைம் தான் இந்த கதை நடக்கிற டைம். இவளை ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ்ல இருந்து இவளை டெர்மினேட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி மெடிசன் படிச்சு. அது எதுக்குன்னா, இது கொஞ்சம் முன்னாடி 80க்கு முன்னாடி 79 வந்து ஒரு டிரான்சிட் பீரியட். அது ஈரான், அதுக்கு முன்னாடி இருந்த பெர்சியாங்கிறது வேற. அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான், அதை வந்து பேர் மாத்தினாங்க. அது வந்து ரெவல்யூஷன், இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஆஃப் டைம் 79. இப்ப இந்த அயத்துல்லா கொமேனி இருக்காருல்ல, அவர் வந்து அவர் பண்ணது அந்த புரட்சி. அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு வந்து யூரோப் மாதிரி இருந்த நாடு அப்படியே ஆப்போசிட்டா பயங்கர இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸான ஒரு எதுவுமே அந்த ஹிஜாப் இதெல்லாம் முக்கியமான ஒரு இதா இருந்துச்சு. என்ன, அதுக்கு முன்னாடி பல்லாவி அப்படின்னு ஒரு டினாஸ்டி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜா மோனார்கி அவங்க பல்லாவின்னு சொல்லி அவங்க ஷா வன்சாலி அவங்கதான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னா, அவங்க ஜாலியா இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டு ஈரான்ல ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவோட பொம்மையாச்சியா இருந்தாங்க, ஒரு பப்பட்டு. அவங்க அமெரிக்கா சொல்ல கேட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தை விட்டு வெஸ்டர்ன் என்னடா பண்ற, மிடில் ஈஸ்ட்ல நீ என்ன அங்க பண்ற, எல்லாத்தையும் நம்மளை வந்து அவன் வந்து வேவு பாக்குறான் அமெரிக்காக்காரன். இங்க வந்து இதுன்னு போர்வையில, அதாவது கன்சுலேட் இந்த எம்பசிங்கிற போர்வையில வேவு பாக்குறான். அந்த மாதிரி பலதும் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து அவனுக்கு வந்து பொம்மை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பசங்க, அப்ப இருக்கிற இளைஞர்கள் பொது தெரிந்து அங்க புரட்சி பண்ணாங்க, ராணுவ புரட்சி. கரெக்ட் தானே, அது கரெக்ட் தான், இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே பேக்வேர்ட் போறது ஒண்ணு. அது பேக்வேர்ட். இவங்க பண்ண புரட்சி பண்ண கரெக்ட் தான், ஏன்னா வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அப்சைட் டவுன் ஆயிடுச்சு, வேற மாதிரி ஆயிடுச்சு, ஓவரா போயிட்டானுங்க. ஃப்ரீடம் வந்து தலைகள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து அது இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் 79ல ஃபுல்லாவே வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. எல்லாம் ஹிஜாப் போட்டு லேடிஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணாங்க அவங்களோட இது. ஆனா வந்து நாடு வந்து மத்த அளவு இல்லை, ஆனா இது கொஞ்சம் வந்து இருக்கிட்டாங்க. அதாவது அந்த கொமேனி அவர் தான் வந்து ஹெட், அவர் சுப்ரீம் ஹெட். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு டைம். அந்த டைம்ல வந்து வாங்கி இந்த ரெவல்யூஷன் வந்து 2 வருஷத்துல 1 வருஷத்துலயே வந்து ஈராக் வந்து போர் போட்டுட்டாங்க. அந்த மாதிரி டைம் நடக்காது. அந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இதை பத்தி ஒரு படம் வந்துச்சு உனக்கு, இந்த இன்னொரு படம் ஆர்கோன்னு ஒரு படம். ஆர்கோ வந்து எப்படின்னா, அது இந்த கரெக்டா 79 நடக்கும். எப்படின்னா, அந்த எம்பசி இருக்கு, யுஎஸ் எம்பசில இருக்கவன அப்படியே அவன் வந்து இது பண்ணிட்டாங்க, அப்படியே வீட்டு சேர வச்சாங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப வந்து அந்த 10 25 30 பேர் 1.5 வருஷம் அங்கேயே கனடா 1.5 வருஷம் இருந்தாங்க அந்த யுஎஸ் எம்பசில, வெளியே வரல. அது எப்படின்னா, அதுக்காக கனடா எம்பசில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ தப்பிச்சிட்டாங்க. அப்ப கனடா எம்பசி என்ன பண்ணானுங்க, இவனெல்லாம் வந்து படத்தை வந்து ஷூட்டிங் பண்ண வந்திருக்கான்னு சொல்லி ஆர்கோன்னு ஒரு ஃபேக் ப்ராஜெக்டோட வந்தாங்க. சூப்பரா இருக்கு அந்த படம். அது ஒரு படம், அது வந்து ஒரிஜினல் நடந்தது, அது இஸ்லாமிக் நடந்தது, அந்த ஒரு டைம் நடந்த படம். இந்த மாதிரி இருந்த நாடு வந்து இப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் அது காமிச்சோம், அந்த வார் ஆஃப் த சிட்டிஸ். அப்புறம் அந்த ஜின்னை பத்தி என்னன்னா, இந்த ஜின்னு வந்து இதுல ஒரு வாக்கு சொல்லுவாங்க, இதுல ஒரு பொம்பளை சொல்லுவாங்க, ஜின்னு உனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பொருள் எடுத்துரும் அப்படிமா. இதுல வந்து அந்த பொண்ணோட, அந்த சின்ன பொண்ணோட வந்து பொம்மை எடுத்துரும். அதை தேடுறதுதான் பிரச்சனை. அதை வந்து கிடைச்சிருந்து அப்போ காலி பண்ணிப்பாங்க. அந்த பொம்மை கிடைக்கவே கிடைக்காது. ரெண்டுமே கடைசியில கிளைமேக்ஸ்ல காமிப்பாங்க. அது ஈரானோட ஸ்பெஷாலிட்டி, கிளைமேக்ஸ்ல ஒன்று காமிப்பாங்க. இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு சும்மா அந்த பேயை காமிச்சு இது பண்றது இல்லை, அப்படியே வந்து அந்த உங்களுக்கு தலைக்குள்ள சைக்காலஜிக்கலா இறங்குறது. அந்த பேய் அதை நோக்கியே போகும் உங்களோட இது. அந்த படம் ஃபுல்லாவே அந்த பில்டப்
அது அந்த பேயோட ஹாரர் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பட்டை கலப்பும். இந்த கூட்டமா இருக்கிறது தனியா இருக்கிறது வந்து தெரியும் படத்துல. என்னடா அப்பார்ட்மெண்ட் காலியானது வந்து தெரியும். அப்படியே சூப்பரா பண்ணிருப்பாங்க. இது இதே மாதிரி ஒரு படம் வந்து ரோமன் போலான்ஸ்கியோட 65ல வந்து அது சேம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அவன் அக்கா கூட இருப்பான்னு நினைக்கிறேன். அது வந்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாத்தானுக்கு இது அது வந்து அந்த இவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ரேப் பயம் இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாரும். அதுதான் அந்த மாதிரி அந்த ஃபோபியா தான். அதுதான் அந்த டெரர்ல ஒரு டெரர் ஒரு க்ளோஸ்ட் இருக்கிற டெரர் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா இருக்கும். அது அந்த அகோரபோபியா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த பயம் அந்த படம் இந்த படம் ஃபுல்லா அந்த இருக்கும். அது வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். இது கண்டிப்பா பாருங்க.